வேதாத்ரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்வாக ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் காந்த தத்துவம் பற்றி ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் நமக்கு தெளிவாக ஒவ்வொரு வாரமும் விளக்கி வருகிறார். அதில் கடந்த வாரம் அவர் கூறுகையில் நம்மளுடைய ஜீவகாந்தம் எவ்வாறெல்லாம் விரயமாகிறது என்பதை பற்றி கூறினார்கள். அதில் முதலாவதாக நம்மளுடைய உடலிலே அடுக்கி வைக்கிருக்கும் செல்களில் ஊடுருவி சென்று செல் இணைப்புக்கு செலவாகிறது. அடுத்ததாக அட்டானமஸ் சிஸ்டம் இயங்குவதற்காக ஜீவகாந்தம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, செலவாகி கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் புறத்தே வேலை செய்வதற்கு செலவாகிறது. அடுத்ததாக எண்ணம், சொல், செயல் இவற்றுக்கு செலவாகிறது. அதில் முக்கியமாக உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக செலவாகிறது, உணர்வு வயப்பட்ட எண்ணங்களுக்கு குறைவாக செலவாகிறது என்று குறிப்பிட்டார். அடுத்ததாக ஐம்புலன்கள் மூலமாக தான் அதிகமாக செலவாகிறது என்பதை கூறினார்கள் ஐயா. உறுப்புகள் இயங்குவதற்கும் செலவாகிறது, அதன் வழியாக காந்தம் தன்மாற்றம் அடையும் போதும் செலவாகிறது என்று கூறினார்கள். இந்த தத்துவத்தை பள்ளி மாணவ பருவத்திலேயே ஜீவகாந்தத்தின் செலவு பற்றி கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னாங்க ஐயா. அதாவது நமக்கு உயிராற்றல் பற்றாக்குறை ஏற்படும் போது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி போய் உட்காரும் போது அந்த நேரத்துல டிவி போட்டுட்டு இருக்கிறது மேலும் ஜீவகாந்தத்தை விரயமாக்கும். இல்லைன்னா பாட்டு கேட்கறது, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றது, அது மாதிரி எல்லாம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஜீவகாந்த விரயம் ஆகும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதிக விலை கொடுத்து வாங்கிய பொருட்கள் உயிராற்றலை அதிகமாக செலவு செய்கிறது என்பதை முக்கியமான ஒரு தகவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம எல்லாவற்றிலும் அதிகம் அதிகம் என்று போய் நிற்கும். அதிக வெளிச்சத்தை அதிகமாக பார்க்கிறோம், அதிக சத்தத்துடன் ஒலிகளை கேட்கின்றோம், அதிக சுவையுள்ள பொருட்களை வாங்கி செய்கின்றோம். இவை அனைத்துமே நம்மளுடைய ஜீவகாந்தத்தை விரயம் செய்கிறது. அனுபவ பொருட்களும் அதிகமாகிவிட்டது. ஜீவகாந்தம் வரவை விட செலவு அதிகமாகிவிட்டது, அதனால் நோயும் அதிகமாகிவிட்டது என்ற முக்கியமான தகவலை ஐயா கூறியிருக்கிறார்கள். சிறப்புங்க ஐயா. வாழ்க்கையில் காந்த தத்துவம் நோயில்லாமல் வாழ நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புலன் வழியாக ஜீவகாந்தம் விரயம் பற்றி அடுத்த வாரம் கூறுவதாக ஐயா முடித்தார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் சார்பாக வாழ்க வளமுடன் ஐயா வரவேற்கிறோம். துவங்கலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்திலே இப்பொழுதுதான் நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காந்த தத்துவத்தை சிந்தனை செய்வதற்காக வந்திருக்கிறோம். இதுவரை அடிப்படையான காந்த தத்துவம் என்பதை தெரிந்து கொண்டோம். அதை தெரிந்து கொண்டு இப்பொழுது இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ற இடம்தான் இன்றைய மனித வாழ்விற்கு தேவையானதாக, அத்தியாவசிய தேவையானதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். சரி, நாம சென்ற வாரம் இந்த 5 புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் என்பது செலவாகிறது என்று பார்த்தோம். இதை மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது ஜீவகாந்தத்தின் அழிவு என்று சொல்லுகிறார். செலவு என்பதை விட அழிவு என்று சொல்லுகிறார். மகரிஷி அவர்கள் அந்த பாடல் எழுதிய காலம் எத்தனை ஆண்டு?
அது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகரிஷி அவர்கள் எழுதிய பாடல். அன்றைக்கே அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், இந்த ஜீவகாந்தம் அழிவு என்பதற்கு பதிலாக பேரழிவு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் என்று தோன்றுகிறது. மகரிஷியினுடைய பாடல் என்ன சொல்லுகிறது? ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே ஜீவகாந்தம் அழிவதுதான் இன்பமா என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த பாடலை பாடும் பொழுது ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம்னு சொல்றாருன்னா அங்க என்ன அண்ணம்னா, இந்த அழியும் போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு என்பது தற்காலிக இன்பமாக தெரியும். ஆனா அப்ப அது இன்பமா? இன்பம்தான். அது தற்காலிக இன்பம். அது என்ன ஆகும்னா துன்பமாக மாறக்கூடிய இன்பம். அப்ப நிலையான இன்பம்ங்கிறது ஒண்ணு இருக்கா? ஆமா, நிலையான இன்பம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இது தற்காலிக இன்பம் அப்படின்னா இன்னும் கூட வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இயற்கையாக இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம் என்பது ஒன்று. நாம் செயற்கையாக அதை தூண்டி இன்பம் போல அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு என்பது ஒன்று. அவ்வாறு தூண்டி இன்பம் என்பதை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையில் எவ்வளவு தூண்டினோமோ அந்த அளவுக்கு சமமாக துன்பம் என்பது நமக்கு வந்தே தீரும். இந்த இடம் ரொம்ப 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 கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடம். பொதுவாக நாம இன்பம்ங்கிறது என்ன சொல்றோம்? மகரிஷி இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டாலும் சாதாரணமா இன்பம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? துன்பம் நீங்கிய இடம் இன்பம். இதுதான் இன்பத்துக்கு டெபனிஷன் கொடுத்திருக்கிறார். இன்பம்ங்கிற வார்த்தைய மகரிஷி பயன்படுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று பாடுகிறார். இன்ப ஊற்று என நினைந்த இறைவா எனும் போதினிலே என்று ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்ப அந்த இன்ப ஊற்று அப்படின்னு அவரு எங்கும் நிறைந்த இன்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் பாடல் பாடியிருக்கார். அது நிலையான இன்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அது எங்கன்னா அந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அந்த இடம்ங்கிறது எப்படின்னா, அது ஒரு ஒரு சன நேரம்தான் அந்த இன்பம் என்பதாக இருக்கும். அது இன்பம் இன்பமாகவே அப்படியே இருந்து கொண்டு இருக்காது. அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம் என்பது அந்த உணர்வாக நமக்கு தென்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் துய்த்துக் கொண்டிருந்தோமே, அந்த துய்ப்பதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அங்கு நம்ம மகரிஷி தத்துவம் சொல்லக்கூடிய விளக்கம். அப்படி நிறுத்திட்டோம்னா துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம். அதை அப்படியே நிறுத்திட்டோம்னா எப்படி வரும்? அங்கு ஒரு சுகம், அமைதி என்ற ஒரு நிலைக்கு மனம் சென்றுவிடும். சுகமா இருக்கும், சுகமா இருக்கும். இந்த சுகம்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இது எந்த இடத்துல இந்த சுகம்ங்கிறத நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யூரின் போகணும் போல இருக்கு.
அது துன்பம். இது இயற்கை துன்பம் தானே? ஆமாம். அது தேவைகள் 3ல் வருகிறது. உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று. அப்ப அந்த யூரின் முழுமையாக அந்த நீங்கிய இடத்தில் எப்படி இருக்கிறது? இப்பதான் சுகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சுகம் என்று சொல்கிறோம். சுகவீனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சுகம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதே போல ஆரோக்கியமின்மை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆரோக்கியம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆரோக்கியமின்மை என்பதற்கு நம்ம நோயின்னு வச்சிட்டோம். இதே போல சுகவீனம் என்பதற்கும் நோயின்னு தான் வச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் நோயின்னு கொடுத்திருக்கிறோம். சுகம் அப்படிங்கிறது அது இயல்பு. அப்ப சுகம்ங்கிற இயல்பு சுகவீனமாக மாறுகிறது. ஆரோக்கியம் என்ற இயல்பு ஆரோக்கியமின்மையாக மாறுகிறது. இதைத்தான் நோய் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம், அங்க ஒரு சுகம் இருக்கும். அது ஒரு அமைதியில் போய் நிலைக்கும். அதனாலதான் மகரிஷி சொல்லும் போது இந்த அமைதிங்கிற வார்த்தையை எங்க பயன்படுத்துவாரு அப்படின்னு பாருங்க. இன்பம், துன்பம், அமைதி. அந்த 3வது இடத்துல அமைதின்னு கொண்டு வந்துடுறாரு. இன்பம், துன்பம், அமைதி. இன்பம் துன்பமாக மாறவில்லை என்று சொன்னால், அதாவது நம்ம அளவு முறை மீறவில்லை என்று சொன்னால், அது எங்க போகும்? அந்த இன்பம் அமைதிக்கு போயிடும். அப்ப அந்த இன்பம் என்பது ஒன்று அமைதியாக மாறும் அல்லது துன்பமாக மாறும். அப்ப இன்பம் என்பது ஒரு சன நேரம் உணரக்கூடிய ஒரு உணர்வாகத்தான் இருக்கிறது. இன்பத்தை தொடர்ச்சியாக இன்பமாகவே உணர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது இல்ல. அமைதி அப்படின்னு போயிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்காரு பாருங்க, பேரின்பம் என்று போடுறாரு. அப்ப இன்பம் நேரடியாக பேரின்பம்னு சொல்லல, இன்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லல. இன்பத்தை பெருக்கினால் பேரின்பம்னு நம்ம எடுத்துக்குவோம். நம்ம மனிதனுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சமா இருந்தா சின்ன இன்பம், நிறைய இருந்தா பெரிய இன்பம், இப்படி பழகிட்டோம். ஆனா இங்க அப்படி சொல்லல. இன்பம் அது அமைதி, அமைதிக்கு பின்னாடிதான் பேரின்பம்னு சொல்றாரு. அப்ப இது அங்க பேரின்பம்ங்கிறதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நிலைத்ததாக இருக்கும். சாதாரண இன்பம் என்பது சன நேரத்தில் மறைந்து விடும். அது எப்படி மாறிடும்? சுகமாகவும் அமைதியாகவும் மாறிவிடும். இப்ப இந்த இடத்துல இந்த அமைதியை அனுபவிக்கிறதுக்கு தெரியல மனிதனுக்கு. மனிதன்கிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு மயக்கம் என்று சொன்னால், அமைதி என்பதை எது அமைதி என்று புரியாமல் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். அமைதி வருது நமக்குள்ள. அமைதி வரும்போது மகரிஷி அழகா சொல்வார், ஒரு மனிதனுக்கு அமைதி வந்ததுன்னு சொன்னோம்னா அதுக்கு மனிதன் ஒரு பெயர் வைத்துக் கொள்கிறான். போர் அடிக்குதுன்னு ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறான்னு சொல்லுவார். அப்ப அந்த அமைதியை அமைதியாக அனுபவிக்க தெரியல. அமைதி என்பது என்ன? எண்ணமற்ற நிலை. அப்ப இப்ப இந்த இன்பம் என்பது ஒரு துன்பம் நீங்கிய இடத்தில் நாம் உணரக்கூடிய ஒரு உணர்வு என்பதை புரிந்து கொண்டோம். ஆனா இப்ப என்னாச்சு? ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த துன்பம் நீங்கிய இடத்துல இன்பம் தெரியுது. இன்பம் தெரிஞ்ச உடனே நாம என்ன பண்ணிடுறோம்? இந்த ஜீவகாந்தத்தினுடைய செலவு என்பதனால் ஒரு இன்பம் கிடைக்கும் பொழுது அதை அதிகமாக செலவழித்தால் இன்பம் அதிகரிக்கும் என்று ஒரு மயக்கம் அடைகிறது.
அதான். அப்ப ஜீவகாந்தத்தின் செலவு, அழிவு என்பதை நம்ம பார்க்கணும். 2யும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப செலவு என்பது அப்படி எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நமது வரவுக்குள் இருந்து செலவாவதை தான் செலவுன்னு சொல்றோம். ஒரு மனுஷன் வந்து சம்பளம் வாங்குறான், செலவு பண்றான் அப்படின்னா, அவனுடைய எவ்வளவு வருமானம், எவ்வளவு சம்பளம் இருக்கிறதோ, அந்த சம்பளத்துக்குள்ளாக அதை செலவு செய்வது என்பது ஆரோக்கியமானது. எதற்காக சம்பளம் வாங்குறோம் என்று கேட்டால், செலவு செய்வதற்காகத்தான் வாங்குகிறோம். அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. அப்ப செலவு என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும்? தேவையை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். அப்ப இப்ப நமக்கு தேவைகள் 3ன்னு ஒண்ணு இருக்கு. தேவைகள் 3 என்பதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொருளோடு தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும். பொருளோடு தொடர்பு கொண்டு தூய்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் தூய்த்தல் என்று இருக்கிறதோ அங்கு ஜீவகாந்தம் செலவு ஆகத்தான் செய்யும். அப்ப செலவுல தவறே இல்லை. எதுவரை செலவு? துன்பம் நீங்கும் வரை செலவு அப்படி இருக்கணும். அப்ப துன்பம் நீங்கின இடத்துல இன்பம் தெரிஞ்சதுனால இந்த செலவுதான் இன்பம் என்று மயங்கிய மனம் செலவை கூட்டுகிறது, செலவை அதிகரிக்கிறது. அப்ப என்ன ஆயிருது? அங்கதான் சௌகரியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் மனுஷன் போறான். செலவை அதிகரிக்கும் போது அங்கு ஒரு உணர்வு தெரிகிறது. எப்படி? அந்த ஜீவகாந்தம் செலவாவதே இன்பம் போல தெரிகிறது. ஆனால் அதுதான் துன்பத்துக்கான ஒரு உயர்வு நிலை. அப்ப அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? அது ஒரு மயக்கம் என்று சொல்லிட்டார். இதை இன்பம் என்று உணர்வது ஒரு மயக்கம் என்று சொல்லிவிட்டார். அப்ப அதுதான் துன்பமாக மாறுகிறது. அப்ப இந்த இடம் வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல இந்த இடம் எப்பொழுது அது புரியப்படுகிறதோ அப்பொழுது மட்டும்தான் மனித குலத்துக்கு ஆரோக்கியம் என்பதை கொடுக்க முடியும், இல்லாட்டி கொடுக்க முடியாது. இதை சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், மற்ற இந்த இயற்கை சார்ந்த மருத்துவம் இதை உணர்ந்திருக்கிறது. அவங்க அந்த அளவு முறை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பத்தியம் என்ற அடிப்படையில் அந்த காலத்திலிருந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான மருத்துவத்துக்கு தான் அது புரியல. சரி, இப்ப நம்ம சென்ற வாரம் பார்க்கும் பொழுது, இப்ப நாக்கின் வழியாக உணவு சாப்பிடுகிறோம். உணவு சாப்பிடும் பொழுது அங்கே ஜீவகாந்தம் செலவாகிறது என்று சொன்னோம். எதுக்கு செலவாகுது? 2 வகையில செலவாகுது. அந்த உணவை எடுத்து மென்று அசைத்து அங்க அந்த உறுப்புகளுக்கு அசைவு கொடுக்கும் பொழுது அந்த புற உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அசைவு என்பதற்கு ஒரு செலவு என்று சொன்னோம். அதற்கு மேல் இந்த சுவை, நாக்கில் சுவை என்பதை உணர வேண்டும் அல்லவா? அந்த சுவையாக தன்மாற்றம் அடைவதற்கு ஒரு செலவு என்று சொன்னோம். அப்ப இந்த தன்மாற்றம் அடையும் பொழுது அந்த ஜீவகாந்தம் செலவு இல்லாமல் தன்மாற்றம் என்பது இல்லை. இந்த இடத்தை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, ஜீவகாந்தம் செலவுதான் தன்மாற்றமாக மாறுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கு சுவையாக நாம் உணர்வது நம்மிடம் இருந்து செலவாகக்கூடிய ஜீவகாந்தத்தை தான் நாம் சுவையாக உணர்கிறோம். அப்ப சுவை என்பது இந்த பிரபஞ்சத்தில் சுவை என்பது எந்த இடத்தில் சுவையாக மாறுகிறது என்று சொன்னால் நாக்கில் மட்டும்தான் சுவையாக மாறுகிறது. அப்ப இது 2 அறிவு புழுவினத்திலிருந்து 2 அறிவு ஜீவன் வந்ததிலிருந்து அந்த நாக்கு என்பதில் தான் சுவையாக மாறுகிறது.
அப்ப ஏற்கனவே சுவை என்பது இருக்குல்ல அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். நீரிலே சுவை, மண்ணிலே மனம், இதெல்லாம் படிச்சிருக்கமே. விண்ணிலே அழுத்தம், காற்றிலே ஒலி, நெருப்பிலே வெளிச்சம், நீரிலே சுவை, மண்ணிலே மனம் என்ற வாசனை என்று சொல்லியிருக்கோம். ஆனால் அது சுவை என்று, நீரிலே சுவை என்பது அந்த சுவைக்கு உரிய அந்த அடர்த்தி இருக்குமே தவிர, காந்தத்தில் அடர்த்தி இருக்குமே தவிர, ஆனால் சுவை என்ற உணர்வாக அங்க மாறாது. அதனாலதான் அதை என்ன பண்றோம், பஞ்சதன் மாத்திரை என்று சொல்லிவிட்டோம். ஆனால் பஞ்சதன் மாற்றம் அல்ல. இன்னைக்கு நிறைய நம்ம வேதாத்திரிய பேராசிரியர்கள்கிட்டயே இது ஒரு புரியாத ஒரு இடம். பஞ்சதன் மாத்திரை வேறு, பஞ்சதன் மாற்றம் என்பது வேறு. பஞ்சதன் மாத்திரை தான் பஞ்சதன் மாற்றமாக மாறுகிறது. அது பஞ்சதன்மாற்றமாக மாறும் பொழுதுதான் அங்கு சுவையாக உணரப்படுகிறது. இப்ப நீங்க பாருங்க, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது இந்த அஞ்சுமே எப்பொழுது மனம் என்று ஒன்று வருகிறதோ, மனம் என்று ஒன்று எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுதுதான் அது தன்மாற்றமாகும். இப்ப ஓரறிவு ஜீவன் தொடங்குறதுக்கு முன்னாடியே பஞ்சபூதங்கள் இருந்தது. பஞ்சபூதங்கள் இருந்ததுன்னு சொன்னோம்னா அப்ப அந்த நீர் அப்படிங்கிறது, இப்ப உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன் நீர் இருந்தது அல்லவா? அப்ப அந்த நீர்ல சுவை இருந்ததா என்று கேட்டால் அங்க என்ன இருந்ததுன்னா, நீர் என்பது விண்ணினுடைய ஒரு செறிவு நிறைந்த அடர்த்தி தான் நீர். நம்ம பஞ்சபூதங்கள் என்பதே விண்ணினுடைய கூட்டுதான் பஞ்சபூதங்கள்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப தனியாக விண் சுற்றும் போது விண், அது சில விண்கள் இணைந்து இயங்கும் போது காற்று, நெருக்கமாக இணைய இணைய நெருப்பு, நீர், நிலம் என்று வருகிறது என்று நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த நீரிலே ஓரளவுக்கு ஒரு அடர்த்தி அதிகமான விண்கள் இருக்கிறது. அதுல அந்த ஒவ்வொரு விண்ணிலிருந்தும் வெளிப்படக்கூடிய காந்தம் அந்த நெருக்கத்துக்கு தகுந்தாற் போல அடர்த்தியான காந்தம், அவ்வளவுதான். அப்ப அந்த திணிவு பெற்ற அடர்த்தியான காந்தம் என்பதுதான் இருக்கிறது. அதுதான் பஞ்சதன் மாத்திரை. ஆனால் அது சுவை என்று உணர்வாக மாறிவிட்டதா என்றால் மாறவில்லை. அது எப்பொழுது மாறும் என்று சொன்னால், அந்த புலன் என்பதிலிருந்து புலன் வழியாக வெளிப்படும் பொழுது மட்டும்தான் அங்கு சுவையாக மாறும். அப்படி இல்லை என்று சொன்னால் சுவை என்பது இல்லை. ஒரு பழம், அந்த பழத்துல சுவை இருக்கிறதா என்று சொன்னால், சுவை என்று தன்மாற்றம் அடைவதற்கு உரிய ஒரு அடர்த்தியான காந்தம் அங்கு இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அதை பஞ்சதன் மாத்திரைன்னு தான் சொல்லணுமே தவிர, அது தன் மாற்றம் எங்கு நடக்கிறது என்று சொன்னால் நாக்குல தான் நடக்குது. இப்போ அந்த அடிப்படையில நம்ம போன வாரம் ஜாங்கிரியை பத்தி பேசணும். இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு வேறு ஒரு புலனை பற்றி இப்போ பேசுவோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்களா என்பது சந்தேகம்தான். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்தனை செய்து பாருங்கள். என் மனதிற்கு பல வருடங்களாக இப்படித்தான் தோன்றுகிறது. நீங்க நம்ம வேதாத்திரியத்துல, நம்ம தமிழானந்த யோகத்துல ஒரு இடத்துல ஒரு தத்துவம் பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா என்று ஒரு பாடலுக்கு விளக்கம் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறோம். இது ஒரு பாட்டு. பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா என்று ஒரு கேள்வியோடு அந்த பாட்டு இருக்கும். பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டா இருக்குன்னு சொல்லுது.
அது மூடிச்சுன்னா உலகம் இருட்டாயிருமா? உலகம் வெளிச்சமா தானே இருக்கும் என்று சொல்வது போல அந்த பாட்டு. இப்ப நீங்க அன்பர்கள் எல்லாம் சொல்லுங்க, பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் இருளும் என்பது இப்பொழுது வேதாத்திரியத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்ட உண்மை. நீங்க புத்தர் காலத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன என்று சொன்னால், ஒரு கண்ணு தெரியாத குருடர், அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த புத்த துறவிகளிடம் இருட்டு என்பதுதான் இருக்கிறது, வெளிச்சம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று வாதிடுகிறார். ஏன்னா அவர் கண்ணு தெரியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இருட்டு மட்டும்தான் இருக்குது, எனக்கு இருட்டு மட்டும்தான் தெரியுது, அதனால இருட்டு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த புத்த துறவிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இவருக்கு பார்க்கறதுக்கு முடியலங்கிறதுக்காக வெளியில வெளிச்சமே இல்லைன்னு இவர் சொல்றாரே அப்படின்னு சொல்லும்போது, இவர் நீங்க யார்கிட்ட வேணாலும் கூட்டு போங்க, நான் இருட்டு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறேன் என்று வாக்குவாதம் பண்றாரு அவரு, அந்த கண்ணு தெரியாதவர். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, புத்த துறவிகள் அவரை புத்தரிடம் கூட்டி செல்கிறார்கள். புத்தர்கிட்ட கூட்டு போய் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க, உங்கள்கிட்ட பேசி அதை நிரூபிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்தர் அவர்கிட்ட அந்த வாதத்துக்கு தயாராக இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருடைய பிரச்சனை இங்கு இருட்டு இருக்கிறதா வெளிச்சம் இருக்கிறதா என்பது கிடையாது, அவருக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. முதல்ல அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தருக்கு வைத்தியம் செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு மருத்துவரை மன்னர் நியமிச்சிருக்கிறார். அந்த மருத்துவரை என்ன செய்யறாரு, இவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு இவர் சொல்றார், புத்தர் சொல்றார், அவரிடம் கூட்டி செல்லுங்கள், நான் சொல்றேன், இவருக்கு இந்த கண் பார்வை அதை சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வைத்தியம் பார்க்க அனுப்பிச்சிடுறார். அவரு வைத்தியம் செய்து கண்ணுக்கு பார்க்கும் திறனை அவரு கொடுத்துடுறார். அப்ப என்ன ஆயிருது, அவருக்கு அந்த பிரச்சனை சரியாகி விட்டது. அதுக்கப்புறம் புத்தர்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்த உடனே, இப்ப சொல்லுப்பா உன் பிரச்சனை என்னமோ என்கிட்ட வாதாடணும் சொன்னியே என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல இருட்டு மட்டுமல்ல வெளிச்சம் இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு புத்தர்கிட்ட சொன்னதாக ஒரு கதை அங்கே இருக்கிறது. அப்ப புத்தரும் வெளியில வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது, இவருக்கு அதை பார்க்க முடியல அப்படின்னு அந்த கண்ணை சரி பண்ணி அதை பார்க்க வச்சதாக அந்த கதை சொல்லுகிறது. இது புத்தர் காலத்தில் நடந்தது, நமக்கு தெரியாது. இதெல்லாம் எழுதப்பட்டதிலிருந்து நாம தெரிந்து கொண்டதை சொல்லுகிறோம். அப்ப இதுல இருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், புத்தரும் வெளியில் வெளிச்சம் இருக்கிறது என்றுதான் நம்பி இருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் வேதாத்திரிய காந்த தத்துவத்தை நான் ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து பார்க்கும்போது, இங்கு வெளியில வெளிச்சம் என்பது இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இப்போ வெளியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது பஞ்சதன் மாத்திரை இருக்கிறது, ஒரு அலை இருக்கிறது. அந்த அலை வெளிச்சம் என்ற தன்மையை கொண்டிருக்கிறது, வெப்பம் என்ற தன்மையை கொண்டிருக்கிறது. அப்ப அது பஞ்சதன் மாத்திரை. ஆனால் அது எப்பொழுது வெளிச்சமாக மாறுகிறது
எங்கு வெளிச்சமாக மாறுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அது கண்ணின் வழியாக அந்த ஜீவகாந்தம் வெளியேறுகிறது அல்லவா? எந்த அளவுக்கு வெளியேறும் என்று கேட்டால், வெளியில இருக்கக்கூடிய அந்த அலையினுடைய அடர்த்தி இருக்குது அல்லவா? அந்த ஒளி அலை அப்படின்னு சொல்றோம். அந்த அலையினுடைய அடர்த்தி, திணிவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு சமமாக நம்மளுடைய கண்ணுல இருந்து என்னாகும்? ஜீவகாந்தம் கண்ணின் வழியாக வெளியேறி இதுவும் அதுவும் சமன்படும். அந்த சமன்படும் பொழுது இந்த வெளியேறக்கூடிய காந்தம்தான் என்னவாக மாறுகிறது? வெளிச்சமாக மாறுகிறது என்று நான் உணர்கிறேன். நம்ம வெளியில வெளிச்சம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோமா, இல்ல கண்ணில் தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமாக மாறியதை பார்க்கிறோமா என்று ஒரு கேள்வியை இப்பொழுது நீங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள். எனக்கு என்ன தோணுகிறதுன்னா, கண்ணுல தான் அது வெளிச்சமாக தன்மாற்றம் அடைகிறது என்றுதான் தோன்றுகிறது. அப்ப வெளியில வெளிச்சம் இருக்கா? வெளியில அந்த அளவுக்கு அந்த திணிவான, அந்த அடர்த்தியான, அந்த தன்மை, அந்த பஞ்சதன் மாத்திரை கொண்ட அந்த அடர்த்தி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இது உயர்கிறது. என்ன பண்ணுது? இது உயர்கிறது. உயர்ந்து அது உயர்றதுக்காக என்ன பண்ணும்? கண்ணு வழியா வெளியேறும். அந்த வெளியேறக்கூடிய காந்தம்தான் வெளிச்சம் என்று மாறுகிறது. அப்படின்னா இப்ப வெளியில வெளிச்சம் இருக்குதா இல்லையா? பகல்ல மத்தியானம் 12 மணிக்கு வச்சுக்குவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? சூரிய உதயம் வந்துருச்சுன்னு சொன்னா இங்கே வெளிச்சம் இருக்கிறது, வெளியில வெளிச்சம் வருகிறது என்று சொல்லுகிறோம். வெளிச்சம் நேரடியாக சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதில்லை. மகரிஷி அதை தெளிவா சொல்லியிருக்கார். அதாவது சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறதா, வெப்பம் வருகிறதா என்று பௌதீக விஞ்ஞானிகளிடம் கேட்டார். கேட்கும் பொழுது இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்க வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது என்று சொன்னார்கள். அதற்கு மகரிஷி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. வெளிச்சமே நேரடியாக அங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இரவு 12 மணிக்கு நம்ம பூமியின் அடியில் இருப்போம். அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இந்த பூமியில் மேல் பக்கம் பட்டு அந்த பூமிக்கு கீழே ஒரு முக்கோணமாக ஒரு இருட்டு தெரிய வேண்டும். மீதி இடத்திலெல்லாம் வெளிச்சம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை டெலஸ்கோப்பை வச்சு விரித்து விரித்து பாருங்கள். நல்ல அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்படி பூமிக்கு மேல போய் அதை விரிச்சு பாருங்க. அந்த பூமியின் விட்டத்தின் அளவுக்கு ஒரு முக்கோணமான இருட்டும், அதை தாண்டி வெளிச்சம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று மகரிஷி சொன்னாங்க. அவங்க டெலஸ்கோப்ல விரிச்சு விரிச்சு பாக்குறாங்க. எங்கேயுமே வெளிச்சமே இல்லை. அங்க வெளிச்சம் என்பது தெரியவில்லை. அப்ப இப்ப அங்க என்ன இருக்கு? அங்க அலை மட்டும்தான் இருக்குது. ஆனா அது வெளிச்சம் என்ற தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது. அப்ப அங்க அலை மட்டும்தான் இருக்கு. ஏன் தெரியல? நம்ம அலை இயக்க தத்துவம்னு ஒண்ணு பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த தத்துவத்தை இந்த இடத்துல போட்டு பாருங்க. எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிவந்து கொண்டிருக்கும். அந்த அலை அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும். அந்த அலை எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். மோதுகிற இடத்தில். அப்ப இப்ப அங்க மோதுறதுக்கு எதுவுமே இல்லை, வெறும் அலை மட்டும்தான் இருக்கிறது. இப்ப நம்ம இங்க இந்த டெலஸ்கோப்ல விரிச்சு பாக்குறோங்க, தெரியல. இப்போ
மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல்ங்கிறது அடுத்து, அது ஒரு இது இருக்கட்டும். இந்த 3 தத்துவத்தை மட்டும் வச்சுக்கங்க. இப்போ நாம இப்ப பூமிக்கு மேல் பக்கத்துல இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அந்த அலை வந்து பூமியில மோதுது. மோதி என்ன ஆகுது? அந்த சிதறுகிறது. இந்த இடத்துல மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், இதையெல்லாம் ஒரு அலை இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த மோதலுடனே சிதறும் இல்லையா? அப்ப இந்த மோதி சிதறி அந்த வெளிச்சம் என்ற டென்சிட்டி அளவுக்கான காந்தம் பகல் நேரத்துல இங்க இருக்குது. அந்த அலை மோதுறது நம்ம பூமியில மோதி அந்த பூமியில ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அதனுடைய டென்சிட்டி இருக்கும். அந்த டென்சிட்டி இருக்கும்போது நம்ம கண்ணை திறந்தோம்னா அந்த டென்சிட்டிக்கு சம அளவுக்கு நம்ம கண்ணுல இருந்து ஜீவகாந்தம் கண்ணின் வழியாக வெளியேறி, அப்ப அதை சமன் செய்யும். வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒளி வெளிச்சத்தினுடைய டென்சிட்டிக்கும் இங்க கண்ணுல இருந்து வெளியேற டென்சிட்டியும் சமநிலைப்படும் பொழுது அது வெளிச்சமாக நாம் கண்ணின் மூலம் வெளிச்சத்தை உணர்கிறோம். வெளியில இருக்க வெளிச்சத்தை உணர்ந்தோமா? இல்லை. நம்ம கண்ணுல கன்வெர்ட்டான தன்மாற்றம் அடைந்த வெளிச்சத்தைத்தான் நாம் உணர்கிறோம். இது இப்ப எல்லாரும் நீங்க ஏத்துக்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியல. 45 பேர் இருக்கீங்க. இதை ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது இயற்கையாகிய இறைநிலை இந்த புலன்களை எதற்காக படைத்தது? ஒவ்வொரு புலனா படைச்சிட்டு வந்துச்சு இல்ல. ஓரறிவு ஜீவன்ல தோலுங்கிறது, ரெண்டறிவு ஜீவன்ல நாக்கு, 3 அறிவு ஜீவன்ல மூக்கு, 4 அறிவுல கண்ணு, 5 அறிவுல காது. இந்த 5 புலன்களை இயற்கை எதற்காக உருவாக்கியது அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த கண்ணை எதுக்கு உருவாக்கியது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு உருவாக்கியது அப்படின்னு நாம இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, வெளிச்சமாக தன்மாற்றம் அடைவதற்காகத்தான் புலன். இந்த 5 புலன்களும் பஞ்ச தன்மாற்றம் நடப்பதற்காகத்தான் இந்த புலன். அப்ப இறைவன் 5 புலன்களையும் உருவாக்கி அந்த இடத்தில் தன்மாற்றம் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை இறைவன் உருவாக்கி இருக்கும் பொழுது நாம இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அது ஏற்கனவே வெளியில தன்மாற்றமாய் வெளிச்சம் இருக்குது, இருக்கிற வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியில எப்படி அது வெளிச்சமாக மாறியது? எப்படி தன்மாற்றம் அங்க நடந்தது? புலன்கள் இல்லாமையே தன்மாற்றம் நடந்துருச்சா? அப்ப இறைவனை நாம் என்ன பண்றோம்? இறைவன்கிட்ட போய் கேட்டா, ஏண்டா நான் வந்து இந்த புலன்களை எல்லாம் நான் என்ன வெட்டித்தனமா நான் உருவாக்கினேனா? வெளியில வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு இறைவன் கேட்பானா கேட்க மாட்டானா? என்கிட்ட இறைவன் கேட்கிறான், நான் தான் இது தன்மாற்றம் அடைகிறதுக்கு கண்ணுன்னு ஒண்ணு உருவாக்கியிருக்கேன், அப்புறம் வெளியில தன்மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னு நீ சொல்றியே, இது அசைய பிரசித்தனமா இல்லையான்னு என்கிட்ட இறைவன் கேட்கறது போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் மகரிஷி இருக்கும்போது இதெல்லாம் தோணலை. தோணி இருந்தா மகரிஷி இருக்கும்போதே கேட்டுருக்கலாம். சாமி பூனை கண்ணை மூணுனா உலகம் இருட்டா இருக்குமா? வெளியில் இருட்டுதான் இருக்கிறது. இப்ப நான் இதை சில பேராசிரியர்களிடம் சில இந்த விஞ்ஞானத்தை பற்றி கொஞ்சம் நிறைய பேசுறவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசி பார்த்தேன். பேசி பார்க்கும்போது, நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க இருட்டா தெரியுது, பக்கத்துல இருக்கிறவர் பாக்குறாருல அப்படின்னு சொன்னார். பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணுல தான் வெளிச்சமா இருக்குது. வெளிச்சம் வெளியில உலகம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி அவர் கண்ணுல தெரியுது, அவரிடம் தன்மாற்றம் அடைந்து தெரிகிறது. அப்ப எல்லா பேரும் கண்ணை மூடிட்டீங்கன்னா வெளியில வெளிச்சமா இருக்காங்கிறது எப்படி பாக்குறது? யாரு பாக்குறது? யாரு பாக்குறது? யாரு பாக்குறாரோ அவருக்கு வெளிச்சமா இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம், மற்றவங்களுக்கு மட்டும் இருட்டா இல்ல, எல்லாத்துக்குமே இருட்டாதான் இருக்குது. அவர் பாக்குறதுனால அங்க வெளிச்சமா மாறுது.
அப்ப ஒருத்தருக்கு என்ன கேட்டாரு, எல்லாத்தையும் கண்ணை மூடிக்குவோம். கண்ணெல்லாம் மூடிட்டு இப்ப என்ன பண்றோம், அப்படியே மத்தியானம் 12 மணிக்கு அப்படி கேமராவை கிளிக் பண்ணிடுறோம். போட்டோ எடுத்துட்டோம். போட்டோ எடுத்துட்டோம்னா அதை பிரிண்ட் போட்டு பார்த்தா அந்த போட்டோல வெளிச்சம் தெரியுதா, வெளிச்சமா இருக்கா, இருட்டா இருக்கான்னு கேட்டார். ஆமா, வெளிச்சமா தான் இருக்கிற மாதிரி அந்த போட்டோல தெரியுது. அப்ப வெளிச்சம் இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்டார். நீ கண்ணை திறந்து பார்க்கறதுனாலதான் அந்த போட்டோல இருக்கக்கூடிய வெளிச்சம் வெளிச்சமாக தெரிகிறது, இல்லாட்டி தெரியாது அப்படின்னு எனக்கு தோணுன ஆன்சரை சொன்னேன். அப்ப இன்னைக்கு நல்ல வெளிச்சத்துல போட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது அங்கேயும் என்ன இருக்கு, அந்த வெளிச்சத்துல எடுத்த போட்டோவினுடைய அந்த தன்மை தான் அங்க பதிவு. போட்டோன்னா என்ன, அங்க இருக்கக்கூடிய தன்மை அதுல பதிவாகிறது. இப்போ அந்த போட்டோவை பார்க்கும்போது, நீ நல்ல வெயில்ல எடுத்த போட்டோ அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம கண்ணுல ஜீவகாந்தம் வெளியேறி அந்த வெளிச்சமாக தெரியும். அதே ஒரு சாயந்தரம் லேசான ஒரு மாலை வேளையில ஒரு போட்டோ எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான ஜீவகாந்த செலவாகி அந்த போட்டோவை பார்க்க முடியும். செலவாகிறது தான் அங்க வெளிச்சமா தெரியுதே தவிர அந்த போட்டோவில் இருட்டாதான் இருக்கும். இது கொஞ்சம் வேதாத்திரியத்தில் ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலை. சிந்தித்து பாருங்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப தன்மாற்றம் என்பது புலனில் தான் நடக்கிறது, வெளியில் தன்மாற்றம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டீங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல சுவை இருக்கா, அந்த ஜூஸ்ல சுவை இருக்கா? இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? அதை நீங்க நாக்குல குடிக்கும் போது அந்த சுவை தெரியுது தெரியுது. நீங்க கண்ணுல பாக்குறீங்கல்ல அந்த ஜூஸ, அதுல சுவை தெரியுதா, இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது கண்ணுல எப்படிங்க அதை பார்க்க முடியும்? நாக்குல சுவைத்தால் தானே அந்த சுவை தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஆமா, எந்த சுவை? அதுக்குள்ள இருந்த சுவை அது சுவையாகவே இல்லையப்பா. அந்த சுவை என்ற தன்மையை தாங்கிய காந்தம் தான் அங்க இருக்கிறது. நாக்குல படும் பொழுது அந்த அடர்த்திக்கு தகுந்தவாறு ஜீவகாந்தம் சுவையாக என்ன ஆகுது, தன்மாற்றம் அடைந்து அதை மனம் உணர்கிறது. தன்மாற்றம் அடைந்துதான் நாம் ஒவ்வொன்றையும் உணர்கிறோம். அப்ப அந்த சுவையை நாக்குல வைக்கும் போதுதான் சுவை தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியல இல்லையா? அப்ப இந்த வெளிச்சம் மட்டும் எப்படி, கண்ணு மூடி இருந்தாலும் வெளியில வெளிச்சம் எப்படி இருக்கும்? சுவை மட்டும் நாக்குல வச்சாதான் தெரியுது, இது கண்ணுல பட்டாதான் தெரியுது, அப்படிதானே? அப்ப அப்படி இல்லைன்னா அந்த ஜூஸ்லயும் சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம், சுவை இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம், ஜாங்கிரி கதையை சொன்னோம். ஜாங்கிரி கதையை சொன்னோம். என்ன சொன்னோம் ஜாங்கிரி கதையில? அந்த ஜாங்கிரி என்பது என்ன? ஜாங்கிரி என்பது அதாவது ஒரு உயிருள்ள ஒரு கொண்டக்கடலை, அதை எடுத்து என்ன பண்ணோம், காய வச்சோம். அதை மாவா, கடலை மாவா திரிச்சோம். அதுல உயிராற்றலே இல்லாமல் ஆகிவிட்டது. அதே மாதிரி கரும்பு எடுத்தோம், ஜீனியா மாத்திட்டோம், உயிராற்றலே இல்லாமல் ஆகிவிட்டது. ரெண்டையும் படைஞ்சு எண்ணெயில போட்டு அதை என்ன பண்ணோம், மைசூர் பாக்கா செஞ்சோம். இப்ப என்னாச்சு, அதுல உயிராற்றல் என்பதே இல்லை. உயிராற்றல் என்பதே இல்லை. சரி, உயிராற்றல் இல்லை, ஆனால் அங்க என்ன இருக்கிறது அப்படின்னா அந்த சுவை என்று சொல்லுகிறோமே,
அந்த சுவை என்ற அளவுக்கு ஒரு திணிவு பெற்ற அந்த அந்த தன்மை இருக்கிறது. ஆனால் அந்த திணிவு பெற்ற தன்மைக்கு தகுந்தார் போல என்ன வெளியாகணும்? அந்த நம்மளுடைய ஜீவகாந்தம் வெளியேறி அதுக்கு சமமாக வரும்பொழுதுதான் அதை சுவையாக நம்ம உணர்கிறோம். அப்ப நம்ம உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் தான் சுவையாக மாறி வெளியேறுகிறது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்? முதல் ஜாங்கிரி சாப்பிட்டோம், 2வது ஜாங்கிரி சாப்பிட்டோம், உமட்டுச்சு, 3வது ஜாங்கிரி சாப்பிட்டோம், வாந்தி வந்துச்சு, 4வது ஜாங்கிரி சாப்பிட்டோம், மயக்கம் வந்துச்சுன்னு சொன்னோம். அப்ப அது காரணம் என்ன? நம்ம உடம்புல இருந்து வெளியேறுறது. இப்போ இதே ஜாங்கிரி சாப்பிடுறது பதிலா ஒரு நல்ல திராட்சை பழம் சாப்பிடுறோம். அந்த பழத்தை அப்படியே சாப்பிடுகிறோம். அந்த பழத்துல அந்த சுவைக்குரிய டென்சிட்டி ஆகிய அந்த சுவை தன்மை அங்க இருக்கு. அது மட்டுமா இருக்கு அப்படின்னா இல்ல. அந்த பழத்துல உயிராற்றல் என்ற ஜீவகாந்தமும் இருக்கிறது, சுவைக்குரிய தன்மையும் இருக்கிறது, ஜீவகாந்தமும் இருக்கிறது, ரெண்டும் இருக்குது. ஆனா அந்த மைசூர் பாக்குலயோ ஜாங்கிரியிலையோ அந்த சுவைக்குரிய தன்மை மட்டும்தான் இருக்குது, அங்க உயிராற்றல் இல்லை. இது ரெண்டுக்கு வித்தியாசம் தான். அப்ப இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அந்த சுவை என்ற தன்மைக்கு தகுந்த அளவுக்கு ஜீவகாந்தம் நாக்கின் வழியாக தன்மாற்றம் அடைந்து வெளியேறணும் இல்லையா? அது அந்த தன்மாற்றம் அடைந்து வெளியேறுவதற்கு உரிய உயிராற்றல் அந்த பழத்திலே இருக்குது. அப்ப என்ன ஆகுது? அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சுவை என்ற தன்மை இருக்கிறது அல்லவா, அதற்கு தகுந்தார் போல் தன்மாற்றமாகி நாக்கின் வழியாக சுவையாக வெளியேறுகிறது. அங்க என்ன நடக்கல? நம்ம உடம்புல இருப்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை எடுக்கவில்லை. அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தமே தன்மாற்றமாக மாறிவிட்டது. இப்ப தெரியுதா ஏன் உயிருள்ள உணவை சாப்பிட வேண்டும் என்று? உயிருள்ள உணவு, செத்த உணவு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம் அல்லவா? அப்ப அந்த காலத்துல காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டாங்க, உயிருள்ள உணவை சாப்பிட்டாங்க. உயிரற்ற தானியங்களாக இருந்தாலும் அதற்கு உயிர் ஊட்டி சாப்பிட்டார்கள். அந்த உயிரற்ற தானியங்களுக்கு உயிர் ஊட்டுவது என்பதுதான் சமையல் கலை. இப்பொழுதெல்லாம் உயிருள்ள அந்த காய்கறிகளை உயிரை எடுப்பது என்பது சமையல் கலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது சமையல் கொலை. அப்ப இப்ப இந்த இடத்துல அந்த இதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இது அந்த 5 தன்மாற்றத்திலேயே நாம் உட்கொண்டு அந்த தன்மையை உணரக்கூடியது இந்த சுவை என்பதில்தான். நாக்குல சுவை என்பதுல நீரு, உணவும் நீரும், இது பசி தாகம், இந்த 2 தான் நம்ம தேவையை நிறைவேற்றுவதற்காக நாம உள்ள எடுக்கக்கூடியது. இப்ப மற்றதெல்லாம் நீங்க அப்படி கிடையாது. மூக்குல வாசனைன்னு சொல்றோம். நீங்க அந்த வாசனையாக அந்த இடத்துல உணர்றோம், அவ்வளவுதான். அந்த பூவே மூக்குக்குள்ள போறது இல்லை. ஆனா இங்க உணவு நாக்குல போய் அங்க கன்வெர்ட் ஆகுதுன்னா அந்த உணவு உயிருள்ள உணவாக இருக்க வேண்டும். உயிருள்ள உணவாக இருந்தால் அந்த இதுல இருக்கக்கூடிய உயிராற்றலே தன்மாற்றமாக மாறும். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றல் தன்மாற்றமாக மாறும். இத நீங்க தண்ணி குடிக்கும் போதும்
அல்லது தண்ணிக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க கெமிக்கல் அப்படின்னு வச்சுக்கங்க, அந்த இடத்துல அது என்னாகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றல் விரயமாகும். அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றலை அதிகமாக விரைய செய்யக்கூடிய இடம் இந்த நாக்காக இருக்கிறது. இதே போல இப்ப இந்த கண்ணையும் எடுத்துக்குவோம். இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை இருக்கிறது, அதுல நம்ம பார்க்கிறோம். அந்த பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒளியின் தன்மைக்கு தகுந்தாற்போல் நமது ஜீவகாந்தம் கன்வெர்ட் ஆகி தான் போகுது. இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை பார்க்கறத விட இன்னைக்கு நாம வீட்டுல இருட்டு நேரத்துல நம்ம லைட்டு போடுறோம் இல்லையா, அதுல எத்தனை வாட்ஸ் போடுறோம்? அதாவது முன்னாடி எல்லாம் 25 வாட்ஸ், 40 வாட்ஸ், 100 வாட்ஸ், 1000 வாட்ஸ் பல்பு இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் வாட்ஸ் கம்மியாயிடுச்சு, ஆனா அதுக்கு தகுந்த போல வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை, பெரிய ஏமாற்று வேலை. இப்ப எல்இடி பல்பு வந்துருச்சு. வெறும் 9 வாட்ஸ் பல்பு போட்டாலே 40 வாட்ஸ் டியூப் லைட்ல வரக்கூடிய வெளிச்சம் இதுல வருது, கரண்ட் செலவு மிச்சமாகுது அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை, நீங்க 40 வாட்ஸ் டியூப் லைட்டை போட்டு அதுல 40 வாட்ஸுக்கு உரிய கரண்ட் பில்ல கட்டிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க 9 வாட்ஸ் எல்இடியை போட்டுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு பதிலா ஆஸ்பத்திரியில பில்லு கட்ட வேண்டி இருக்கும். கண்ணின் வழியாக இங்க இருந்து ஜீவகாந்தம் அதிகமாக விரயமாயிதான் உங்களுக்கு அவ்வளவு வெளிச்சத்தை நீங்க உணர்றீங்களே தவிர, இப்ப சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தான் கன்வெர்ட் ஆகுதுங்கிற அறிவு என்பது விஞ்ஞானத்துக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுச்சு, இந்த எல்இடி பல்பை கொண்டு வந்துருச்சு. நீங்க ஒரு சின்ன எல்இடி பல்பை நீங்க கண்ணுல பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயினா இருக்குன்னு பாருங்க. வெளிச்சம் நிறைய இருக்கும், வெளிச்சம் நிறைய இருக்கும், ஆனா கண்ணுக்கு ஸ்ட்ரெயினா இருக்கும். இதை எந்த வேதாத்திரிய சீடர்களாவது இதுல இருக்கக்கூடிய காந்த தத்துவத்தை உணர்ந்திருக்கிறோமா? நல்ல நல்ல நீங்க பிராக்டிக்கலா பாருங்க. ஒரு டியூப் லைட்டை போடுங்க, அந்த டியூப் லைட்ல வெளிச்சத்தை பாருங்க, கண்ணுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் இருக்கான்னு பாருங்க. 40 வாட்ஸ் ஏங்க, 40 வாட்ஸ் ஸ்ட்ரெயின் இல்ல, இது வெறும் 9 வாட்ஸ். ஆனா அதை பாருங்க, நீங்க கண்ணுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயினா இருக்கு. ஏன்? இந்த காந்த தத்துவம் தெரிஞ்சாதான், இதை சிந்தித்தால் தான் தெரியும். இதை நம்ம வேதாத்திரிய பேராசிரியர்களே இதை எப்படி சிந்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க வெறும் எல்இடியா போட்டு பாருங்க, கண்ணு போயிடும். கண்ணு மட்டும் இல்ல, கண்ணு வழியா ஜீவகாந்தம் விரயம் விரயம். அப்ப ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த 5 புலன்கள் வழியாக அந்த புலன்கள்ல மட்டும்தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாற்றம் நடக்கிறது. வெளியில் தன்மாற்றம் நடக்க வாய்ப்பில்லை. வெளியில எல்லாமே தன்மாற்றமாகிதான் இருக்குதுன்னு சொன்னா, இறைவன் இந்த 5 புலன்களை படைத்தது என்பது அவன் ஏதோ இளிச்சவாயன் கேனப்பய அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி எனக்கு தோணும். அப்ப இந்த இடத்த இன்னைக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். இப்போ இந்த பஞ்ச தன் மாற்றம் என்பதை நாம் அந்த புலன்கள் என்பதில் தான் உணர்கிறோம். அதில் அந்த பஞ்சதன் மாத்திரையின் டென்சிட்டி, அடர்த்திக்கு தகுந்த அளவுக்கு இந்த புலன்கள் வழியாக உயிராற்றல் அந்த அளவுக்கு இணைந்து உயர்ந்து வெளிப்படும் போதுதான் தன்மாற்றம். வெளிப்படும் உயிராற்றல் தான் தன்மாற்றம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். இது ரொம்ப ஆழமான சிந்தனைங்கிறதுனால இந்த சிந்தனையை இதோட நிறுத்திக்குவோம். இது சம்பந்தமான கேள்வி இருந்தா ஓரளவுக்கு கேளுங்க. கேள்வி கேட்கறத விட நீங்க ஒரு வாரம் நல்ல சிந்தனை செஞ்சுட்டு
அடுத்த வாரம் வாங்க, இதை பற்றி நாம மேலும் பேசுவோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் புலன்கள் மூலம் நம்முடைய ஜீவகாந்தம் தன்மாற்றம் பற்றி தெளிவாக விளக்கினார்கள். அதற்காக ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்று ஐயா எடுத்ததுல நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை இன்று ஐயா அவர்கள் விளக்கினிருக்கார்கள். அதாவது நம்ம 5 புலன்கள் மூலமாக தான் நம்மளுடைய ஜீவகாந்தம் எவ்வாறு தன்மாற்றம் அடைகிறது அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு இன்னைக்கு விளக்கியிருக்காங்க. இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் இன்பம் என்று நம்ம ஜீவகாந்தம் அழிவதே உணர்மயக்கம் என்ற நம்முடைய வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் கூடிய ஒரு தத்துவ பாடல்களை துவங்கி அதன் மூலம் விளக்கத் தொடங்கினாங்க ஐயா. அது தற்கால இன்பம் தான். அது செயற்கையானது என்போம். துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அதை க்ஷண நேரம் மட்டும்தான் இருக்கும். அங்கு ஒரு சுகம் இருக்கும் என்ற ஒரு புதிய தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளோட துன்பம் நீங்கிய நேரத்துல அடுத்தது ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகம் அனுபவிக்காம நம்ம அந்த துன்பம் நீங்கிய இடத்திலே இருக்கணும் நம்ம அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஐயா. துன்பம் இன்பம் என்ற விளக்கத்துக்கு என்ன சொன்னா, துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அந்த இன்பம் அமைதியை நோக்கி இருக்கும். அந்த அமைதி பேரின்பமாக இருக்கும். எது அமைதின்னு தெரிஞ்சாம அதை உணர முடியாம, அமைதி என்பது எண்ணமற்ற நிலை. அதை நம்ம யாரும் உணரதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜீவகாந்தத்தில் நாம் வரவுக்குள் இருப்பது செலவு. அதை மீறுவதுதான் அழிவு. ஜீவகாந்த அழிவு என்பது புதுசான தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க ஐயா. நாக்கின் வழியாக நம்ம உணவை மென்று சுவைக்கும் பொழுது அந்த வெளி உறுப்புகள் இயங்குவதற்கு செலவாகிறது ஜீவகாந்தம். அடுத்ததாக அந்த சுவை தன்மாற்றம் அடையும் போது அது செலவாக அதில் நாக்கில் மட்டுமே அது சுவையாக உணரப்படுகிறது. இந்த பஞ்சத்தன் மாத்திரை தான் பஞ்சத்தன் மாற்றமாக மாறுகிறது என்பதை ஐயா தெளிவாக விளக்கினார்கள். இந்த தத்துவம் அனைவருக்கும் புரிய வேண்டும். மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். கேட்டு அதை புரிஞ்சிட்டு அதில் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா. ஏற்கனவே இதை ஒரு வகுப்புல சொல்லியிருக்காங்க. இந்த பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகம் இருட்டா இருக்குமா வெளிச்சமா இருக்குமான்றது. அப்போ நம்மளுடைய புலன் மூலமாக அந்த ஜீவகாந்தம் அந்த வெளியில உள்ள வெளிச்சத்துக்கு ஏற்றவாறு உயர்ந்து அதை சமன்படுத்தும் போதுதான் அந்த வெளிச்சத்தை உணர முடியும். அதை சமன்படுத்தும் போது நம்மளுடைய ஜீவகாந்தம் அதிகமாக விரயமாகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோட ரொம்ப சிறப்பாக ஐயா விளக்கினார்கள். சுவையின் மூலம் ஏற்கனவே நிறைய விளங்கியிருக்காங்க. இப்போ கண்ணில் பார்க்கறது மூலமா கண்ணுக்குள்ள எப்படி நம்மளுடைய ஜீவகாந்தம் விரயமாகிறது அப்படின்றத பத்தி சொன்னாங்க. ஜீவகாந்தம் நம் உடம்பில் இருந்து அந்த வெளியில இருக்கிற வெளிச்சத்தை நம்ம உணரும் பொழுது அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய ஜீவகாந்தம் அது உயர்ந்து அதை சமன்படுத்தும் போதுதான் அங்க நம்ம வெளிச்சத்தை உணர முடிகிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 9 வாட் எல்இடி பல்பில் 40 வாட்ஸ் வெளிச்சம் தருகிறது. ஆனால் அந்த 40 வாட்ஸ் டியூப்லைட்டை நம்மளால் நேரில் பார்க்க முடியும். இந்த எல்இடி 9 வாட்ஸ் உள்ள எல்இடியை நம்மளால் பார்க்க முடியாது. பார்த்தா நமக்கு கண்ணு கூசும் அப்படின்றத சொல்லி புரிய வச்சாங்க நமக்கு. நம்மளுடைய 5 புலன்கள் வழியாக மட்டும்தான் நம்ம தன் மாற்றம் நடக்கிறது.
அந்த தன்மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் அவகாசம் சொல்லியிருக்காங்க. இந்த வார வகுப்பினை மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கும்போது அதில் நமக்கு தெளிவான புரிய வரும். இந்த காந்தம் எப்படி புலன்கள் வழியாக நம்ம விரயமாகிறது அப்படின்றது. ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். இந்த இது நம்ம யூடியூப்ல வந்த பிறகு நீங்க பப்ளிக்ல எல்லா பேருக்கிட்டையும் நிறைய பேருக்கு அனுப்புங்க. நிறைய பேருக்கு அனுப்பிட்டீங்கன்னா இதை கேட்டுட்டு உலகம் முழுவதும் இது பரவுச்சுன்னு வச்சுங்க, போயிட்டு ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேருக்கு போச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நன்மணிங்கிற ஒரு ஒரு லூசு பைய என்னத்தையோ பேசுறான்னு அவ்வளவு பேரும் திட்டுவாங்க. என்னுடைய கர்மவினை நல்லா சீக்கிரமா டக்குன்னு கழிஞ்சிரும். அதனால அதை அனுப்புங்க. அதுக்கு மேல அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அந்த சிந்தனையை நம்ம பதில் சொல்லலாம். வாழ்க வளமுடன். சிறப்புங்க. வாழ்க